தெலுங்கானா விவகாரத்தில் உச்சகட்ட பேச்சுவார்த்தை டில்லியில் நடக்கிறது. பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் உள்துறை அமைச்சர் சிதம்பரத்தை டில்லியில் ஆந்திர கவர்னர் நரசிம்மன் சந்தித்து தெலுங்கானா விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்தினார். தனி மாநிலம் கோரி தெலுங்கானாவில் நடந்து வரும் காலவரையற்ற போராட்டத்தால் ஹைதராபாத் உள்ளிட்ட தெலுங்கானா பகுதி மாவட்டங்கள் ஸ்தம்பித்து போயுள்ளன. இதனால் தெலுங்கானா விவகாரம் தொடர்பாக உச்சகட்ட ஆலோசனையில் காங்கிரஸ் கட்சி தலைமை ஈடுபட்டுள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் சோனியாவுடன் ஆலோசனை நடத்த ஆந்திர கவர்னர் நரசிம்மன், முதல்வர் கிரண்குமார் ரெட்டி ஆகியோர் டில்லியில் முகாமிட்டுள்ளனர். பிரதமர் மன்மோகன் சிங்கை அவரது வீட்டில் கவர்னர் நரசிம்மன் சனிக்கிழமை அன்று சந்தித்து தெலுங்கானா பகுதி நிலவரங்கள் குறித்து பேசினார். இதைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தையும் கவர்னர் நரசிம்மன் சந்தித்து பேசினார். இன்னொரு புறம் ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி மத்திய அமைச்சர்கள் பிரணாப் முகர்ஜி, சிதம்பரம் உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ஆந்திராவிலிருந்து மத்திய அமைச்சர்களாக தேர்வு செய்யப்பட்ட ஜெய்பால் ரெட்டி உள்ளிட்ட 4 மத்திய அமைச்சர்களிடமும் ஆந்திர காங்கிரஸ் பொறுப்பாளர் குலாம் நபி ஆசாத், A.K. அந்தோணி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் குழு ஆலோசனை நடத்தியது. ஆந்திராவில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படும் என்ற பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அதற்கான கேள்வியே எழவில்லை என்று ஆந்திர மாநில காங்கிரஸ் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான குலாம் நபி ஆசாத் தெளிவுபடுத்தியுள்ளார். டெல்லியில் உச்சகட்ட ஆலோசனை நடக்கும் நிலையில் ரயில் மறியல் போராட்டத்தை தெலுங்கானா போராட்ட குழு ஒத்திவைத்துள்ளது. JSC has decided to reschedule the Rail Roko program. Instead of 9, 10 and 11, the Rail Roko will now take place on 12, 13 and 14. தெலுங்கானா விவகாரத்தில் காங்கிரஸ் உச்சகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் தெலுங்கானா பகுதிகளில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் கட்சி மேலிடத்துக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நல்ல முடிவை மேலிடம் அறிவிக்காவிட்டால் தாங்களும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் குதிக்கப் போவதாக எம்பிக்கள் அறிவித்துள்ளதால் போராட்டம் மேலும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.